நண்பர்களே, ஒரு சின்ன கதை உலகின் பல நாடுகளுக்கு சென்று உலகின் பல விருதுகளை பெற்ற ஒரு மிக முக்கியமான தமிழின் இந்திய இலக்கியத்தின் உலக இலக்கியத்துக்கு சென்ற ஒரு சிறு கதைதான் பிரியாணி அப்படிங்கிற இந்த கதை. சந்தோஷ் எச்சிகானம், கேரளாவினுடைய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் சந்தோஷ் எச்சிகானம் எழுதிய இந்த கதை உலகின் பல நாடுகளில் பல விருதுகளை பெற்றது. பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை பற்றியான ஒரு கதை தான். கேரளாவில் ஒரு பெரிய பண்ணை வீடு, பெரிய செல்வந்தர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு குப்பைகளும் கழிவுகளும் அப்புறம் இலைகள், எச்சில் இலைகளும் லோடு கணக்கில் துப்புரவு தொழிலாளிகளால் அள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பண்ணை வீட்டினுடைய ஒரு உரிமையாளர், அந்த பண்ணை வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு வேலைக்காரங்கிட்ட போய் அவனை போய் கூட்டிகிட்டு வாடா, அவனை போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். அதுலேருந்து அந்த கதை துவங்குது. ஒரு காலையில் ஒரு 6 மணி பஸ்ஸுக்கு அவன் வந்துடுவான். 5 மணிக்கு அவங்க ஊரில் புறப்பட்டு 6 மணிக்கு அவன் வந்துடுவான். கூலியெல்லாம் பேசிட்டில்ல அவங்ககிட்ட? ஆமாம் கூலியெல்லாம் பேசிட்டேன். சரி, அவனை கூட்டிகிட்டு வந்துருக்கேன். அப்படி ஒரு ஒரு பணியாளனை அழைத்து வருவதற்காக அந்த பண்ணையினுடைய ஒரு வேலைக்காரன் போகிறான் பஸ் ஸ்டாண்டுக்கு. கேரளாவில் மலப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அப்போ அந்த வேலைக்காரன் வர்றாரு. அவர் வந்து குஜராத்காரர், குஜராத்தினுடைய ஒரு தொழிலாளி. அவர் வந்து பஸ் விட்டு இறங்குனதும் பசியோடு இருக்குது, ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு டீயும் ஒரு பன்னும் சாப்பிட்றாரு. ஒரு பன்னையும் ஒரு டீயும் சாப்பிட்டுட்டு அந்த வேலைக்காரன் இந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான். அவர் வந்து ஒரு குஜராத்தை சேர்ந்த வேலைக்காரர், பக்கத்தில் ஊரில் இருக்கார். வந்து பல ஆண்டுகள் ஆகுது. கேரளாவிலாம் வந்து கேரளாவை சேர்ந்த கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு 600 ரூபா சம்பளம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு 500 ரூபா, வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு 400 ரூபா, இப்படி குறைந்த கூலி தான். அப்போ அந்த ஊரில் எந்த வேலையாக இருந்தாலும் குழி வெட்டுறது, முள் வெட்டுறது, துப்புரவு பண்ணி எதாக இருந்தாலும் இவர் தான் போவார். இவர் குஜராத்காரனால இவரை வந்து எல்லாரும் வந்து இந்திக்காரன் அப்படிம்பாங்க. அப்போ இந்திக்காரன் அவர் நல்லா மலையாளம் பேசுவார், எல்லாம் பேசுவார். அப்போ அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு. இந்திக்காரர் கேட்குறாரு அவர்கிட்ட. இல்லை, மரக்காயார் வீட்டில் பேரனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சுது. மரக்காயருடைய அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர் மரக்காயர்னா மரத்தின் மூலியமா கப்பல் கட்டுவது, கப்பலில் வணிகம் பண்ணி பல நாடுகளில் வணிகம் பண்ணி மிகப்பெரிய செல்வந்தராகி பின்னாடி ஒரு வயதான காலத்தில் அவருடைய சொந்த கிராமத்தில் ஒரு பெரிய பெங்களாவும் தோப்பெல்லாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகியிருக்காரு. அவருடைய பேரை வந்து வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ணிடுறான். அந்த வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ண பேரன் ஆங்கில பண்ண கல்யாணம் பண்ணிடுறான். அப்போ அவன் வந்து முதல்ல அப்போ தான் ஊருக்கு வரான். அப்போ அவனுக்கு ஒரு வரவேற்பு விருந்து மாதிரி. ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆகவே இவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருது வச்சா தானே மதிப்பாங்க. பையனும் நம்ம பேரை நம்ம பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான விருந்து. விருந்துனா இஸ்லாமியர்கள், மரக்காயர்கள், ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மரபுவை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்க எப்பவுமே மீன், அவங்களுடைய இது வந்து பிரியாணி தானே. அப்போ அந்த விருந்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. இந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. மலையாளத்துக்கார கூலிக்காரன் இந்தி கூலிக்காரங்கிட்ட பேசிட்டு வர்றது தான் இந்த கதை. அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி மரக்காயர் வீட்டு பிரியாணி எல்லாம் அரிசியெல்லாம் வந்து பாசுமதியில், ஒரிஜினல் பாசுமதி அரிசி குஜராத்லேருந்து வந்தது. 10 லாரியில் வந்தது. அப்படியா? 10 லாரியில் பாசுமதி அரிசி. அந்த அரிசி வந்து அந்த அரிசி நாங்கள்லாம் இறக்கி வைக்கும்போது அந்த அரிசியினுடைய வாசம் ஊரையே தூக்கிச்சு. எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளோ மனமாக இருக்குதே, இது என்ன அரிசி அப்படின்னு. இது உயர்தரமான அரிசி. அதே மாதிரி கொழுப்பு ஆடுகளா வாங்குவதற்குன்னு எங்கே புகழ்பெற்ற ஆட்டு சந்தை இருக்கோ அங்கிருந்தெல்லாம் போய் ஆடுகள், ஏன்னா இத்தனை
பிரியாணிக்கான ஆடுகள் அப்படின்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஆடுகள், அது மாதிரியான ஆடுகள். சமையல் கலைஞர்கள்லாம் வந்து புகழ்பெற்ற இடத்துல இருந்தெல்லாம் சமையல் கலைஞர்கள் வந்திருந்தாங்க. பிரியாணி, வறுவல், மட்டன் சிக்கன், சிக்கன் இது மாதிரியான எல்லா விதமான அசைவத்தில் இருந்து மீனெல்லாம் வந்து கேரளா கோழிக்கோட்டிலேருந்து நேரடியாக மீனவர்கிட்ட வலையிலேயே பேசி மீனெல்லாம் வந்துருச்சு. இப்போ நேற்று முந்தா நேற்றும் பூரா விருந்து தான். அப்படியா அப்படின்னு எல்லா விருந்து முடிஞ்சு பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு. இப்படியே பேசிட்டு வரும்போது அந்த வீட்டு பண்ணை வந்துச்சு. பண்ணை வந்ததுமே மரக்காயர் சொல்கிறார், டே அந்த இடமா பார்த்து, அந்த தென்னை மரம் இருக்க இடமா பார்த்து குழி வெட்ட சொல்லிடு அப்படின்னு. நமக்கு என்னடா குழி வெட்டுறாங்களே அப்படின்னு நினைப்போம். 6 காரு, 6 அடி நீளம், 6 அடிக்கு உள்ள பெரிய குழியாக வெட்டணும். எதுக்கு அப்படின்னா, அந்த 2 நாள் நடந்த விருந்துல மீதியாய் போய் கடித்து துப்பப்பட்ட எலும்புகள், இந்த எலும்புகளை கொட்டி எலும்புகளை மூடுவதற்கான ஒரு குழி தான் அது. அதை வெட்டுறதுக்கு தான் இவர் வர்றாரு. யாரு? இந்த இந்திக்காரர் வர்றாரு. அவர் வந்து குழி வெட்ட ஆரம்பிக்க சொல்றாரு. ஹைட் உன்னோட ஹைட்டா இருக்கணும், பெரிய குழியா இருக்கணும், ஏன்னா இத்தனை எலும்புலையும் போட்டு தான் மூடணும். அப்போ அப்படியே ஒரு குழி வெட்ட ஆரம்பிக்காரு. ஏன்னா காலையில சாப்பிட்ட ஒரு ரொட்டியும் ஒரு டீ தான். அப்படியே குழி வெட்டி மத்தியானம் உச்சி தாண்டும் போது மயக்கமே வந்துடுது. அது வரைக்கும் அவருக்கு ஒரு டீ கூட கிடையாது. அப்போ அது போகுது. அப்போ அந்த மரக்காயருடைய பேரன் அந்த வழியா வர்றான். அப்பதான் வர்றான். வந்துட்டு சொல்றாரு, என்ன இந்திக்காரர, அவன் எல்லா கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து வேலை செய்கிறவன், அதனால தெரியுங்கிற முறை. ஓ, என்ன இந்திக்காரா அப்படின்னு மறுபடி கேட்குறான். ஆமாம், காலையில் வந்தேங்க, அந்த மாதிரி 400 ரூபா கூலி பேசியிருக்கேன், கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, மண் ரொம்ப கெட்டியாக இருக்குது. சரி சரி வாங்கிக்கலாமையா, அப்புறம் அம்மா உனக்கு ஒரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உச்சி வெயில் அடிக்குது. அந்த குழி ஓரளவுக்கு மட்டம் வந்துருச்சு. குழி ஓரளவுக்கு வெட்டி முடிச்சுட்டு மண்ணெல்லாம் எடுத்து போட்டு வேலை முடிய போகுது. அப்போ தான் பேரன் கேட்பாரு, இது மாதிரி, ஆமாம் உனக்கு ஒரு பிள்ளை இருப்பாள அப்படின்னு. ஆமாம் ஆமாங்க, ஒரு பிள்ளை இருந்தா, அவள் பேர் என்னமோ ஒரு வித்தியாசமான பேர், அவன் பேர் என்ன அப்படின்னு. இல்லை, அவள் பேர் பாசுமதி. பாசுமதி? இப்போ என்ன படிக்கிறா, எங்கே இருக்கிறா? இல்லை, அவள் செத்து போயிட்டா. செத்து போயிட்டாளா? ஏன் செத்து போயிட்டா? இல்லை, பசி தான், பசியில் செத்து போயிட்டான்.